திருப்போரூர் அடுத்த ஆலத்தூரில் அரசின் டாம்கால் சித்த மருத்துவ தயாரிப்பு நிறுவனம் உள்ளது. இதில் ஒப்பந்தம் அடிப்படையில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர். தற்போது அரசின் சார்பில் தகுதியுடைய பயனாளிகளுக்கு மாதம் 1000 பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் மேற்கண்ட நிறுவனத்தில் ஒப்பந்தம் அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்களின் ஆதார் எண் அரசின் டாம்கால் நிறுவனத்தில் இணைந்துள்ளது. இதனால் உரிமை தொகை, பொங்கல் தொகுப்பு போன்ற அரசின் சலுகை கிடைக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் நேற்று OMR சாலை, ஆலத்தூர் சிட்கோ சாலை சந்திப்பிலும் நிறுவனத்தின் முன்பும் வேலை புறக்கணித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். டாம்கால் நிறுவனத்தில் இணைந்துள்ள ஆதார் இணைப்பை நீக்க வேண்டும், ஆதார் எண்ணை நீக்கவில்லை என்றால் அரசு ஊழியராக நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தினர். திருப்போரூர் VCK MLA பாலாஜி, சிறுதாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் வேத அருண், பையனூர் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துக்குமார், ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் நேரில் சென்றனர். அவர்களுடன் திருப்போரூர் போலீசார், வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தொழிலாளர்களின் கோரிக்கை தொடர்பாக நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் சுமூக முடிவு எட்டவில்லை. தொடர்ந்து இன்றும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆலத்தூரில் பரபரப்பு ஏற்பட்டது. யார் யார் எப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த வேலை நிறுத்தம் இல்லாமல் கொடுக்கறது வந்து அவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இருந்தாலும் அது இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன இருக்கோ அதை நான் பண்ண சொல்கிறேன். நான் சண்டே சேலரி கிடைக்கல, 15 வருஷமாக போனஸ் கிடைக்கல, குறிப்பிட்ட தேதியில் சம்பளம் கிடைக்கல, PF ESI சரிவர கட்டல. இது எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறவங்க தான் பதில் சொல்லணும். நாளைக்கு அந்த கான்ட்ராக்டரை வர சொல்லியிருக்கேன். கோயம்புத்தூர்ல இருக்காராம்மா. இந்த டாம்கால்ன்ற பெயர் எடுக்கிறது வந்து நம்ம யார் யார் வந்து இந்த டாம்கால்னு இருக்குது ஆதார்லன்றத ஒரு பட்டியல் கொடுங்க. அது எடுக்கிறதுக்கு வந்து எல்லாரும் நகல் கொடுங்க. எல்லாரும் நகல் கொடுங்க. யார் யார் இருக்கோ எல்லாரும் வேலைக்கு போகணும். உங்களை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களை மிரட்ட போகிறோம் கூப்பிட்டு அந்த அம்மா கூப்பிட்டு சார் சொல்லிட்டாரு. அவங்க மேலே அந்த மாதிரி இஷ்யூ இருக்காது. ஒரு வேளை அந்த மாதிரி இஷ்யூ இருந்தால் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நாளைக்கும் வரப்போகிறேன். சரியா? முடிச்சாதானே நீங்க எதனா ஒரு போராட்டம் பண்ணணும். கொடுக்கலாம். ஆனா அவங்க பேசுறாங்க இல்லையா, நம்மளுடைய தேவைகளை நம்ம வந்து அவங்க சொல்லிதான் ஆகணும். அந்த கான்ட்ராக்ட் யாரும் ஏப்பா அவங்க கான்ட்ராக்ட் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க, கான்ட்ராக்ட் புரிஞ்சுங்களா, வேற கான்ட்ராக்ட் வேணுமா, அவங்க வந்து அப்ரூவல் இருக்கிற கான்ட்ராக்ட் தான் இருப்பாங்க. எங்கே பண்ணுறது? அங்கேயே பண்ணுங்க, எல்லாம் அங்கேயே பண்ணுங்க. எதனா ஒன்று பண்ணுங்க. இந்த ரோட்டு பிளாக் பண்ணிடலாமா? எங்களுக்கே வேலை இல்லை.
அங்க